எவ்ரிவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கும். சரிங்களா? சந்தோஷமா இருங்க, கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிடுங்க, விநாயகர் அகவல் எடுத்து படிங்க. இங்க 2 பைல் இருக்கு, பைல் 1 பைல் 2. ஸோ விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரீடிங் என்ன மெசேஜஸ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். மெசேஜஸ் ஆர் பிளெஸ்ஸிங்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அவர் என்ன கொடுக்குறாரு அப்படி பார்க்கலாம். ஸோ கண்களை மூடிக்கோங்க, டேக் அ டீப் பிரெத். உங்களை விநாயகரோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் 3 டைம்ஸ் இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணிக்கோங்க. கண்களை திறந்து பாருங்க. எதை உங்களுக்கு சூஸ் பண்ணணும், வித்தவுட் செகண்ட் தாட் தோணுதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பைல் 1 பைல் 2. பைல் 1 இந்த சன்ஸ்டோன், பைல் 2 பைரைட் ஸ்டோன். ஓகே. ஸோ பைல் 1, ஹாய் பைல் 1, யாரெல்லாம் இந்த சன்ஸ்டோன் இந்த பிரமிட் ஷேப் கிறிஸ்டல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான விநாயகருடைய மெசேஜஸ் ஆர் பிளெஸ்ஸிங்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, மெசேஜஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது ரெண்டும் பிளெஸ்ஸிங்ஸ்னு எடுத்துக்கலாம். சரியா? ஸோ மெசேஜஸ் விநாயகரோட மெசேஜஸ் டாரோ டெக்கில் பார்ப்போம், அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் ஆரக்கிளில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் see விநாயகருடைய மெசேஜஸ், ஸ்பெஷல் மெசேஜஸ் ஃபார் யூ. இப்போ பைல் 1 பார்க்கலாம். என்ன மெசேஜஸ் வருதோ அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை ஏற்படுத்திக்கோங்க. பார்க்கலாம் என்ன மெசேஜஸ் கொடுக்குறாருன்னு. So please spirit, what are the messages for pile 1 from Lord Ganesha? Wow. Oh, fine. Ace of Pentacles, 6 of Swords, Queen of Cups. One second. So our கொடுக்கக்கூடிய messages for pile 1, please spirit, what are the messages for pile 1? Pile 1, please spirit. அவ்வளோனா my god, world, star. ஸோ விநாயகர் பைல் 1 ரொம்ப ஹாப்பியாக இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படி வரங்களை அள்ளி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாரு, கொடுக்குறாரு. சரியா? நீங்கள் தான் அதை பாதுகாக்கணும். நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே. பாட்டமில் 8 ஆஃப் கப்ஸ், ஹை பிரிஸ்டஸ், ஹர்மெட். ஓகே, என்ன தோணுதுன்னா ரொம்ப உங்களுடைய உள்ளுணர்வை ஃபாலோ பண்ணணும் நீங்கள். அப்புறம் நீங்கள் மேபி உங்களுடைய அந்த உள்ளுணர்வை ஃபாலோ பண்ணாமல் விலகி போயிட்டு இருக்கீங்களா, அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? அண்டு பார்த்தீங்கன்னா மூன் எனர்ஜி ஜாஸ்தி தெரியுது. கண்டிப்பாக மூன் ப்ரேயர் பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஓகேவா? மெடிடேஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மூணு இருக்குல்ல, நிலா பார்த்து பேசுங்க. உங்களுடைய விருப்பங்களை தெரியவங்க. நிலா கிட்ட பேசுங்க. கண்டிப்பாக அதுக்கான பலன் தெரியும். ஸோ கண்டிப்பாக டெய்லி நிலாவை பார்த்து பேசுங்க. ஓகே, உங்களுடைய குறைகளை சொல்லுங்கள். ஓகே, அதுக்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் விநாயகர் கொடுக்கக்கூடிய மெசேஜஸ் என்ன பார்த்தா அபண்டன்ஸ், லாட்ஸ் ஆஃப் மணி கொடுக்குறாரு. பைல் 1, ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ், லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல், ரைட்? உங்களுக்கு தேவையான அளவுக்கு அதிகமான எல்லா விதமான வளங்களும் மணி உங்களுக்கு வரப்போகுது. அண்ட் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, சம்வாட் நீங்கள் நியூவாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ராவல் பண்ணுவீங்க. மேபி ஃபாரின் போகணுன்னு நினைக்கிறவங்க, அதுக்கு மணி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு போக தேவையான அளவுக்கு அந்த மணி உங்களுக்கு வரும். அண்டு ரொம்ப அருமையாக இருக்குது. ஸ்டார் இருக்குது. ஓகே, உங்களுக்கு ஒரு
என்ன சொல்கிறது, ஹீலிங் போயிட்டு இருக்கலாம். சில பேருக்கு பல பிரச்சனைகள்லேருந்து ஹீல் ஆகி வெளியில் வந்துடுவீங்க. அண்ட் நம்பிக்கை, ஸோ இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுங்கள். நியூ பிகினிங்ஸ் நிறையா இருக்குது லைஃப்பில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை வந்து கொடுக்குறாரு. அண்ட் புதிய பாதையை வந்து காட்டுறாரு. ஓகே, அந்த புது பாதையை காட்டி உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை தராரு. அண்ட் நீங்கள் வந்து சம்வாட் சில பேர் முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் சாதிக்கணும்னு முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து சாதிக்க போகிறீங்க. இது வரைக்கும் உங்களுடைய ப்ராக்ரஸ் ஸ்லோவாக இருந்திருக்கலாம். ஆனால் வந்து இப்போது ஒரு சிலருக்கு இது எப்படி இருக்குன்னா, நல்லா நீங்கள் யார் அப்படின்றது இந்த உலகம் முழுக்க தெரிகிற அளவுக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்க போகுது. அண்ட் நியூ பிகினிங் இருக்க போகுது. ஓகேவா, இது வரைக்கும் உங்களுக்கு ஸ்லோவாக வந்துட்டு இருந்த விஷயம் கண்டிப்பாக வருது. ஆனால் பெர்மனண்ட்டாக உங்களுக்காக வருது. ரைட். அண்டு சில பேருக்கு நான் உங்களுடைய பர்சன் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் நடுவில் கண்டிப்பாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டு. ஓகே, அண்ட் ஒரு நிலையான ஒரு உறவு முறை வந்து ஏற்பட போகுது. அண்ட் சில பேர் வந்து குழந்தைங்களுக்காக குழந்தை வேணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பாக வந்து குழந்தை பாக்கியம் இருக்குது. அண்ட் இது வரைக்கும் உங்களை புரிஞ்சுக்காதவங்க, இல்லை உங்கள் பர்சன் உங்களை புரிஞ்சுக்கல, தவறாக எடுத்திருந்தாங்க அப்படின்னா இப்போது வந்து புரிஞ்சுக்க போகிறாங்க. உங்களுடைய அன்பை புரிஞ்சுக்க போகிறாங்க. நீங்கள் எல்லாரும் சுற்றி எல்லார்ட்டையும் வந்து அன்பாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கிறீங்க. நீங்கள் வந்து எல்லாருக்கும் உங்கள் பேச்சில் வந்து நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கிறீங்க. ஓகேவா. அண்ட் ஸோ அப்படின்றதெல்லாம் வந்துட்டு எல்லாருமே புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு டைம் இருக்க போகுது. ஓகே, ஸோ 6 of Swords பாருங்கள். இதில் என்ன தெரியுதுன்னா, ஒரு நியூ டைரக்ஷன், சேஃபான டைரக்ஷனை நோக்கி உங்கள் வாழ்க்கை பயணம் வந்து ஆரம்பமாகுது. ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் வந்து ஒரு அன்ஃபினிஷ்ட் பிஸ்னஸ் தான் இருக்குது. ஸோ ஹீ இஸ் ஸ்லோலி கம்மிங் டு யூ, பட் ஷியர்லி ஹீ வில் கம் டு யூ. ஓகேவா, ஸ்லோவாக வந்து உங்களை நோக்கி அவர் வராரு, பட் கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் கிடைக்குது. ஃபைன். ஸோ ஜாப் இல்லாதவங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அண்ட் ப்ரமோஷனுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ், நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக காத்துட்ருக்கீங்களோ அதில் வந்து ஒரு நியூ பிகினிங் இருக்குது, ஒரு சக்ஸஸ் இருக்குது. ஓகேவா, அதுதான் வந்துட்டு விநாயகர் வந்து உங்களுக்கு மெசேஜஸாக கொடுக்குறாங்க. ஸோ ப்ளீஸ் டூ மெடிடேஷன் பண்ணுங்கள். அண்ட் நிலாவை பற்றி பார்த்து பேசுங்க, சொல்லுங்கள். அண்டு தேங்க் பண்ணுங்கள். நிலா வந்து பூஜைக்கு கூட பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து விநாயகர் அகவல் வந்து கண்டிப்பாக படிங்க. ஓகேவா, ஸோ அவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கரேஜ், பெர்செவரன்ஸ், ஸோ உங்களுக்கான ஒரு தைரியத்தை வந்து கொடுக்குறாரு. ஓகே, ஸோ எதையுமே வந்து கடந்து போகக்கூடிய ஒரு தைரியம், சிங்கம் இருக்குது பாருங்க இங்கே. அதே மாதிரி நல்லதை செய்கிறதுக்கு கூட ஒரு தைரியம் வேணும், தப்புன்னு சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஓகேவா, சில பேர் பயந்துட்டு இருக்கீங்களா, உங்கள் சூழ்நிலையில் என்ன ஆகுமோ என்ன நடக்குமோ அப்படின்னு ஏதோ ஒரு பயம் இருக்கலாம். பயப்பட வேண்டாம், அவர் துணையாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஓகேவா, நான் துணையாக இருக்கிறேன், நீ தைரியமாக இரு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, ஃபெயில் ஆயிடுவானோ, ஏதோ ஒன்று, அந்த இது தேவையே கிடையாது. கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க. அது என்ன மாதிரியான விஷயமா இருந்தாலும் சரி, அந்த நீங்கள் பாஸ் பண்ணுற விஷயம் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்க போகுது. ஓகேவா, அதனால் நீ பயப்படாத, நான் உனக்கு கண்டிப்பாக துணையாக இருக்கிறேன், உனக்கு தைரியமே வந்து நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, உன்னுடைய விடாமுயற்சியை மட்டும் நீ விடாமல் பண்ணிகிட்டே இரு. நீ தொடர்ந்து உன்னுடைய முயற்சியை வந்து விட வேண்டாம். அது போல் இது வரைக்கும் நீ பண்ணிட்டு இருந்த உன்னுடைய அந்த விடாமுயற்சி இருக்கு இல்லையா, அதுக்கான பலன் கண்டிப்பாக உன்னை தேடி வருது. ஓகே, full of positive energy, right? So be bold. அதனால நீங்கள் ரொம்ப வந்து ஒரி பண்ண வேண்டாம். நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீங்க, அந்த நிலை மாறி உங்களுக்கான நம்பிக்கை, உங்கள் வாழ்க்கைக்கு மேலே ஒரு நம்பிக்கை, அண்ட் பொருளாதார ரீதியாக ஒரு நம்பிக்கை, எல்லாத்தையும் வந்து தரப்போகிறாரு. ஓகேவா, ஸோ நம்பிக்கையோடு இருங்க. உங்களுடைய
கருணையை வந்து விட்டு கொடுக்காதீங்க. எது நடந்தாலும் பரவாயில்ல, அது மாதிரி உங்களுடைய முயற்சியை வந்து நீங்கள் விட வேண்டாம். எல்லாத்துக்கும் துணையாக வந்து விநாயக பெருமான் இருக்கிறாரு. ஓகேவா? ஸோ pile 1, thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye-bye. ஹாய் pile 2, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? pile 2 பைரட் ஸ்டோன் யாரெல்லாம் சூஸ் பண்ணீங்களோ pile 2 விநாயக பெருமானுடைய பிளெஸிங்ஸ் அண்ட் மெசேஜஸ் என்ன பார்க்கலாம். இந்த 2 கார்டும் வந்து உங்களுக்கு பிளெஸிங்ஸ், சரியா? அதை நம்ம கடைசியாக பார்க்கலாம். அண்ட் அவருடைய மெசேஜஸ் என்ன அப்படின்ட்டு டேரோ டெக்கில் நம்ம பார்ப்போம். ஃபைன். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரியா? ஸோ லெட்ஸ் see அவருடைய மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட் மெசேஜஸ் ஃபார் pile ஜஸ்டிஸ். கோர்ட்டு கேஸ் ஏதாவது போயிட்டு இருந்தால் உங்களுக்கான சக்ஸஸ் இருக்குது pile 2. அண்ட் உங்களுக்கான நீதி வேணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறீங்க, கண்டிப்பாக கிடைக்கும். High Priestess, Magician, Chariot, wow. 8 of Cups, 3 of Wands. I need one more card, please. ஏங்க நிறைய விழுது. ஜஸ்டிஸ், 10 of Pentacles. One second. Hermit, 6 of Wands, Page of Wands. நிறைய வெற்றிகள் இருக்கு, ஓகேவா? மணி ப்ராப்ளம் தீரும், ரைட்? 10 of Pentacles. What is this 8 of Cups? One more card, please. So pile 2, wow, Emperor, Devil, 2 of Cups. pile 2 நிறைய விஷயங்கள் எதுதோ வருது, பார்க்கலாம். Let's see. ஸோ ஹை பிரிஸ்டஸ் pile 2 சில பேர் வந்து புதுசாக ஏதாவது கோர்ஸ் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸலண்ட். அண்டு அவர் கொடுக்கக்கூடிய மெசேஜஸ் கண்டிப்பாக படிங்க. நீங்கள் ரொம்ப வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு டிவைன் பர்சன், அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து உள்ளுணர்வு திறன் வந்து ஜாஸ்தியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ டேரோ கூட உங்களுக்கு ரீட் பண்ண தெரியும். அண்டு இல்லை டேரோ ரீடிங் புதுசாக கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு நீங்கள் சொல்கிறது என்ன நடக்குமோ அது வந்து உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இங்கேயும் நிலா பார்க்குறோம், இங்கேயும் நிலா பார்க்குறோம். ஸோ நீங்களும் வந்துட்டு நிலா பார்த்துட்டு வந்து பூஜை பண்ணலாம். அண்டு நிலா கிட்ட பேசுங்க, சப்மிட் பண்ணுங்கள் உங்களுடைய குறைகளை அண்ட் உங்களுடைய விருப்பங்களை வந்து கண்டிப்பாக சப்மிட் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து 8 of Cups பார்க்குறோம். சில விஷயங்கள்லேருந்து உங்களை காப்பாற்றி விட போகிறாரு விநாயகர். சில விஷயங்கள்லேருந்து நீங்கள் ஒரு விலகி இருக்க போறீங்க, ஓகேவா? விலகி ஒரு நியூ டைரக்ஷன், ரைட்? இது எந்த மாதிரியான ஒரு விஷயமானாலும் இருக்கலாம். ஆனால் இப்போ இந்த சப்போஸ் விலகி போகிற விஷயம் வந்து தற்காலிகமாக, ஓகேவா? இப்போதைக்கு நிலைமையை சரி செய்கிறதுக்காக கொஞ்சம் வந்து நீங்கள் விலகி இருக்கிறீங்க. அண்ட் இன்னும் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பொறுமையாக இருங்க, ரைட்டா? ஸோ அதை வந்து சரி செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. நிலைமை வந்து சரி செய்யப்படும், அதனால வந்து பொறுமை தேவை அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன ஒரு மெசேஜ் கொடுக்குறாருன்னா, உங்களுடைய சிச்சுவேஷன் பேலன்ஸ் ஆகும், உங்களுக்கான ஒரு குட் நியூஸும் வந்து வரப்போகுது. ஓகே,
அண்ட் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, புதுசு புதுசாக கற்றுக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஹை பிரிஸ்டஸ், பேஜ் ஆஃப் பென்டிக்கிள், மெஜிஷியன், ரைட், நிறைய படிச்சுட்டே இருக்கணும்னு நினைப்பீங்களா? அதோட நீங்கள் எதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் அதில் உங்களால் ஜெயிக்க முடியும். இப்போ கூட நீங்கள் சில விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம். அதுக்கான எஃபோர்ட்டை போட்டு நீங்கள் காத்துட்டு இருக்கீங்க. அந்த ரிசல்ட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வரும். இங்கே சேரியட் இருக்குது, ஜஸ்டிஸ் இருக்குது, அதுவும் சரியானதான் வந்து பண்ணுறீங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டு. பைல் 2. ஸோ சரியான விஷயத்துக்காக நீங்கள் உங்களுடைய உழைப்பை வந்து போட்டுட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கவனச்சிதறல் இல்லாமல் போடுங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஓகேவா? ஸோ எதுக்காக வந்து ஏதோ ஒரு விஷயத்தை அடையிறதுக்காக இப்போ விலகி போகிறீங்க, இல்லை ரீசெண்டாக விலகி இருந்திருப்பீங்க, அந்த விஷயத்தை வந்து அடைய போகிறீங்க. ஓகேவா? ஸோ சம்வாட் நீங்கள் ஒரு பிளான் பண்ணி ஏதோ ஒன்று ஒர்க் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த விஷயம் உங்களுக்கு வந்து நடக்க போகுது. அது மாதிரி நீங்கள் எது நினச்சாலும் அதுக்கு கண்டிப்பாக உங்களோட எஃபர்ட்டை போடுங்க. இன்ஃபைனைட் சப்ளை, ரைட்? உங்களுக்கு உங்களால் முடியும், எதையுமே வந்து உங்களால் சாதிக்க முடியும். அண்ட் நீங்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னா, டிவைனுக்கும் உங்களுக்கும் நிறையவே கனெக்ஷன் இருக்குது. ஸோ அங்கேருந்து வரக்கூடிய விஷயங்களை வந்து உங்களை அவங்க ஒரு மீடியாவாக யூஸ் பண்ணிக்கிறாங்க டிவைன். அங்கேருந்து வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணலாம், மக்களுக்கு கொடுத்து, உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு கொடுத்து நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியும். உங்ககிட்ட உள்ளுணர்வு இருக்குது, அதை வந்து பயன்படுத்துங்க. சரியா? ஸோ எது கரெக்டு எது தப்பு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எம்பரர் இருக்குது. அண்ட் ஸோ ஒரு ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு ஏற்பட போகுது. ஸோ சப்போஸ் லவ் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா அதை பற்றின ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஓகேவா? அது மாதிரி சில சீக்ரெட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்டு கேஸ் நடந்துட்டு இருக்குது அப்படின்னா உங்கள் பக்கம் நியாயம் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. ஸோ இதுதான் அந்த விநாயகப் பெருமான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ், ரைட்? ஸோ நீங்கள் வந்து மெடிடேஷன் வந்து பண்ணுங்கள் கண்டிப்பாக. அண்ட் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய பர்சனாக நீங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. மெடிடேஷன் பண்ண ஒரு அட்ராக்ஷன் ஏற்படும், தெரியுமா உங்களுக்கு? அண்ட் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உங்களுடைய நிலைமை சரி செய்யப்படும். அண்ட் தென் உங்களுக்கான ஒரு ஸோ பொறுமையாக வந்து போராடிட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் சூழ்நிலையில் வந்து சரி செய்கிறதுக்கு நீங்களே வந்து பொறுமையாக நிறைய ஸ்டெப் வந்து போட்டுகிட்டே இருக்கிறீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுது. ஓகே, ரைட்? ஸோ நெக்ஸ்ட்டு அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். எம்பரேஸ் இன்சைட். இங்கே பாருங்க, ஹை பிரிஸ்டஸ் இன்சைட். வா, எம்ப்ரேஸ் த மொமெண்ட். எது கிடைச்சிருக்கோ அதை வந்துட்டு போற்றி பாராட்டுங்க. இந்த மொமெண்ட்டு, கரண்ட் மொமெண்ட்டு, அதை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் இப்போ விநாயகர் சதுர்த்தியா, இன்னைக்கு அவரை நினச்சி பரிபூர்ணமாக அவருடைய நினைவில் இருங்க, தியானம் பண்ணுங்க. கண்டிப்பாக அவர் உங்களோட கனெக்ட் ஆகி நிறைய விஷயங்கள் உங்கள் மூலமாக அவர் வந்து பண்ணணும்னு நினைக்கிறார். ஓகே. அண்ட் பைல் 2, ஏன்னா உங்களுக்கு உள்ளுணர்வு திறன் வந்து அதிகமாக இருக்குது. இங்கே நம்பர் 11, இது நம்பர் 8, ரைட்? ஓகே. ஸோ உங்களுக்கு உங்கள் உள்ளுணர்வு மூலமாக அவர் வந்து நிறையா விஷயங்களை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறாரு. ஓகே. ஸோ இங்கே வந்து ரொம்பவே வந்து ஒரு டிவைன் மெசேஜ் வந்து பார்க்க முடியுது. ஓகே. ஸோ இந்த பிரபஞ்சம் வந்து நீங்கள் இன்னும் வந்து கொஞ்சம் டிவைன்லி கனெக்ட் ஆகணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க பைல் 2, ரைட்? ஸோ
ஸோ சில பேருக்கு அவங்க ரிலேஷன்ஷிப் என்ன மாதிரி போயிட்டு இருக்கு பாருங்க. அதை வந்து அப்படி ஒரு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிற அளவுக்கு லவ் அப்படின்னு போகலைனாலும் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற லெவலில் போயிட்டு இருக்கலாம், ரைட்? அதை யூ ஜஸ்ட் என்ஜாய், அதை என்ஜாய் பண்ணுங்க. அதை விட்டுட்டு ஏதோ ஒன்று அடுத்து வரக்கூடியதை நினச்சி கவலைப்பட வேண்டாம், தானே வரும், சரியா? அப்போது கரண்ட்டாக இருக்கக்கூடிய மொமெண்ட்டை வந்து யூ ஃபீல் இட் ஹாப்பி, ரைட்? அதை வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி ஒரு மொமெண்ட்டையும் அப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு மொமெண்ட்டை தான் உங்களுக்கு அவர் கொடுக்குறாரு, ஓகேவா? ஸோ ப்ளூ கலர் யூஸ் பண்ணுங்க, அது உங்களுக்கு ரொம்ப வந்து சிறப்பான விஷயத்தை தெரியப்படுத்தும். உங்களுடைய தேர்ட் ஐ சக்ரா வந்து கொஞ்சம் இங்கே இன்சைட் இருக்குது அண்ட் இங்கே ஹை பிரிஸ்டஸ் இருக்குது. ஸோ தேர்ட் ஐ சக்ரா வந்துட்டு உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுடைய அந்த தேர்ட் ஐ சக்ரா வந்துட்டு பேலன்ஸ்டாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் யார் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க, ஓகேவா? அண்ட் எல்லா பிரச்சனைகளையும் வந்து வேற ஆங்கிளில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது வந்து உங்களுக்கு இன்னும் வாழ்க்கையை வந்து சிம்பிளாக்கி கொடுத்துரும், சரியா? ஸோ அந்த ஒரு நாலேஜ் வந்து வரப்போகுது. அது மாதிரி நீங்கள் கணிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வந்து கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு பிளெஸ்ஸிங் வந்து கொடுக்குறாரு, ஓகே? ரைட். ஸோ சம்வாட் உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறாரு, ஓகே? விநாயக பெருமான் வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து உங்களுக்காக மட்டும் இல்லாமல் இந்த சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காகவும் உங்களை தயார்படுத்துறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் இங்கே பார்க்குறேன், ஓகே? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் pile 2. ஸோ ஐ மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை.